வாழ்க்கையில் எது தவறு எது சரி என்பது அல்ல, வாழ்க்கையின் இலக்கை எட்டுவதற்கான வழிமுறைகளை மற்றவர்கள் சொல்வதை விட கற்றுக்கொண்டு முன்னேறுகின்றவர்கள் செய்கிறார். ஒரு வார்த்தை என்னை எழுப்பி உட்கார வச்சு அதை சொல்றேன், மிக முக்கியமான வார்த்தை. நிழலை கண்டு பயப்படாதே. சின்ன குழந்தைகளுக்கு நிழலை கண்டு பயப்படாதே. எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும். வெளிச்சம் இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் எங்கேயோ இருக்கிறது. இன்னொரு ஒரு வார்த்தை என்னை எழுப்பி உட்கார வைத்த வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பாக்ஸிங் மாதிரியாங்க. பாக்ஸிங் பார்த்திருக்கீங்களா? கீழே வந்துருவாங்க. விழுந்தவுடன், அடிபட்டு கீழே சாய்ந்தவுடன் தோல்வி அறிவிக்கப்பட மாட்டாது. விழுந்து கிடக்கிறவனை பார்த்து அந்த ரெஃபரி இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன சொல்வார்? 10 கவுண்ட் கொடுப்பார், சான்ஸ் கொடுப்பாரு, எழுந்திருக்கலாம். விழுந்தவுடன் இல்லை தோல்வி அறிமுகப்படுத்துவது. விழுந்த பின் எழ மறுப்பவன் தான் தோல்விக்குரியவன் என்று இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்தப்படுகிறான். விழுந்து கிடப்பது அல்ல வெற்றி, தோல்வி. எழ மறுப்பதுதான் தோல்வி என்பதனை நினைவில் கொள்ளக்கூடிய இடம். நான் பல இடங்களில் பார்க்கிறேன். மன எழுச்சி கொள்ளக்கூடிய வேலைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்கிறேன். உங்களுக்கு 2 செய்திகள் சொல்லி நான் இடம் சார்கிறேன். எனக்கு இந்த மதம் தொடர்பான விஷயங்களில் கூர்மையான ஈடுபாடு உண்டு. ஒரு மதம் கோடிக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறது என்றால் அதில் ஒரு உண்மை இருக்கத்தானே வேண்டும். இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு பையன் கேட்டான், திருப்பதிக்கு போயிட்டு வந்தா அவங்க ஃப்ரெண்டு கேட்கறான், டேய் உன் சாமி திட்டமாட்டா? மண்டையில பொறி தட்டுற மாதிரி 2 மேட்டருங்க. நீங்க பைபிளை வாசிப்பதற்கு கிறிஸ்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையை வாசிப்பதற்கு இந்துவாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. குரானை வாசிப்பதற்கு முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் மிகுந்த ஆழமான புத்தியுடன், அறிவு தேடலுடன் இந்த மனித சமூகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள். வாசிக்க தெரிந்தவர்கள் வாசித்துக் கொள்ள. நான் வாசிக்கிறேன். பைபிள்ல ஒரு சொல் வருது. எனக்கு எப்பவுமே நான் டீச்சர். ஏன் டீச்சர் ஆனா பதில் சொல்றது பிடிக்காது. அதான் டீச்சர் ஆனதுக்கான ரகசியம். கேள்வி கேட்கிறவன் தான் புத்திசாலின்னு தெரிஞ்சிருச்சு. எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் தான் புத்திசாலி. நீங்க குழந்தை பாருங்க, நிறைய கேள்வி கேட்கும். வளர வளர நிறுத்திடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புத்திசாலியா இருந்த குழந்தை ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம் நம் புத்தியை தருகிறோம் அதற்கு. அதை உண்மை வேற கிடையாது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தன் புத்தியை தருவதற்காக குழந்தைகள் நம்மிடத்தில் வரவில்லை. அந்த குழந்தைகளுடைய அறிவை அதற்கு அறிமுகம் செய்து வைப்பதற்காகத்தான் நம் இடத்தில் அவர்கள் வருகிறார். இந்த பைபிள்ல ஒரு வாசகம் சொல்லுதுங்க, நான் அசந்து போன மூளையில நெருப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி புரியலன்னா உள்ளுக்குள்ள கொடாஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு பதில் வேணும். உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, நீங்க எல்லாம் சமூக சேவையாளர்கள். நீங்க எல்லாம் யாருக்கு தருவீங்க? இல்லாதவர்களுக்கு தருவீங்க. யார்கிட்ட எடுப்பீங்க? இருக்கிறவங்க கிட்ட எடுப்பீங்க. பைபிள் மாத்தி சொல்லுது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. நான் தேடி போறேங்க அந்த வாசகத்தை. எதற்காக இவ்வளவு பெரிய வார்த்தை வந்ததுன்னு. இவ்வளவுதாங்க சிம்பிள் மேட்டர். ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார், ஒரு முதலாளி, ஆண்டவர். அவர் ஊரை விட்டு போறார். 3 மாசத்துக்கு நான் வரமாட்டேன்ட்டு. கீழே 3 சீடர்கள் கிடைக்கிறார்கள். 3 சீடர்களை கூப்பிடுறார். இந்தாடா நீ 4 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்தா நீ வா, இந்த 2 காசு வச்சுக்கோ, நான் திரும்பி வந்த உடனே கணக்கு கொடு. இந்த ஸ்லோகம், இந்த மந்திரம் வருவதற்கு முன்னால் நடந்தது. பைபிள் சொல்லுது. 2 காசு வச்சுக்கோ, இன்னொருத்தங்க கூட ஒத்த ரூபா இருக்கு வச்சுக்கோ, நான் வந்த உடனே கணக்கு கொடு. போயிட்டேன். திரும்பி 3 மாசம் கழிச்சு வந்த உடனே 4 காசு சம்பாதிச்சு வச்சிருந்தான்ல, வாங்க நல்ல ஆண்டவர் கிட்ட இருந்து, அவன் 8ஆ மாத்தி வச்சிருக்காங்க. எங்கப்பா காசுன்ன உடனே, ஆண்டவரே நீங்கள் 4 கொடுத்தீர்கள், இந்தாருங்கள் 8 காசு நான் சம்பாதித்து இருக்கிறேன். கொஞ்சமாக கொடுத்தேன், அதை நீ இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறாய். சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 2 காசு கொடுத்தாங்கல்ல, அந்த ஆளு 4 ஆக்கி கொடுத்திருக்கான். 2ஐ 4 ஆக்கினாய், உனக்கு சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். இந்த ஒத்த ரூபா கொடுத்தவன் நம்ம ஆளு. என்ன ஆண்டவரே, நீங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களா? நீங்க கோவக்காரரு வந்து கணக்கு வேற சொல்லணும். நீங்க நான் பாட்டுக்கு எங்கேயாவது தொலைச்சிட்டு அதுக்கு புதைச்சி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து தரேன். எடுத்துட்டு வந்து கொடுத்தான். அப்போதான் இந்த டைலாக் வருது, முயற்சியும் உழைப்பும் நேர்மையும் கொண்டு உழைக்காமல் நான் கோபப்படுவேன் என்று என் மீது குற்றம் சுமத்தி நீ சோம்பேறியாக இருந்தாயா? யாரிடத்தில் உழைப்பும் நேர்மையும் உயர்வும் இருக்கிறதோ அவர்களுக்கு தரப்படும். யாரிடத்தில் உயர்வும் உழைப்பும் நேர்மையும் இல்லையோ அவர்களிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அந்த ஒற்றை ரூபாயை வாங்கிக் கொண்டதாக பைபிள் சொல்லுகிறது. உழைப்பும் முயற்சியும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கூடுதலாக தரப்படுகிறது. எப்படிங்க இவங்க எல்லாம் முதலாளிமார்களானாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் முதலாளிமார்களானீர்கள். நான் வணங்குறேங்க ஐயா. நான் சம்பாத்தியம் வாங்குகின்றவள் தான், பெறுகின்றவள் தான். என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள். சம்பாத்தியத்தை தருகிறவர்கள். வாங்குறவனை விட கொடுக்கிறவன் பெரிய ஆளுங்க. நிறைய மார்க் வாங்கினா
என்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சா இந்த முதலாளிங்க மாதிரி நிறைய சம்பளம் கொடுக்கலாம். நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்குற போய் படிக்கப்படாது. விஷயங்களை புரிந்து கொள்வது. இன்னும் ஒரு செய்தி, என்னை பாதித்த செய்தி. பாருங்க, உடம்புல இத்தனை உறுப்பு இருக்குல்ல, கண்ணு, மூக்கு, காது, வாய், உடம்பு. இதை எவன் ஜெயிக்கிறானோ அவன் தாங்க ஜெயிக்கிறான். உண்மையிலேயே அடுத்தவர்களை ஜெயிப்பது அல்ல, தன்னை ஜெயிப்பவன், தன் புலன்களை ஜெயிப்பவன். காதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல நமக்கு. காது, கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு கண்ணாடி மூடி உண்டு, கண்களுக்கு மூடி உண்டு. ஸ்லோ ஆயிடுச்சுன்னா பாத்துக்கலாம். காது இருக்குல்ல, மூடி கிடையாது. சில பேர் வாயில குப்பை வச்சுட்டே அலைவான். குப்பை தொட்டி கிடைக்குதான், கரெக்டா கிடைக்கும், துப்பிடுவான். சாப்பிடுற விஷத்துக்கு முறிவு உண்டு, காதில் போடுகின்ற விஷத்திற்கு முறிவு கிடையாது. மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் அப்பவே சொன்னேன்டா இந்த பொண்ணு உனக்கு வேணான்னு. எப்ப சொல்ற நீ? 10 வருஷம் கழிச்சா? எனக்கு அப்பவே தெரியும்டா. நீ ஒரு வேலை செய், நீ கொஞ்சம் ஊர்ல இருந்து வந்து இது என்ன இருக்குங்கிறத முடிச்சுட்டு அப்புறமா நீ ஊருக்கு போயேன். ஏன் காலையில போறடா, எங்க போறேன்னு தெரியல, முடிஞ்சிருக்கு. காது இருக்கு. எத்தனை பேர் கேட்கிறோம், ஐயா 4 நாளைக்கு முன்னால நான் கேம்ப்ல இருந்தேன். ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கேம்பும் இல்ல, NSS கேம்ப் இருந்தேன். ராத்திரி எல்லாம் நாங்க வந்து குழந்தைகளை நிர்வகிச்சுட்டு 12-1 மணி இருக்கும் தூங்குறதுக்கு. காலையில ஒரு டீச்சர் வந்தாங்க. நல்ல கவனமா கேளுங்க. என் வாழ்க்கை, நான் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு தாயாக இருந்து கற்றுக்கொள்ளாததை அந்த நிகழ்ச்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி நான் உங்களுக்கு கடத்துறேன். வந்து உட்கார்ந்தாங்க அந்த அம்மா. உள்ள நுழையும் போது, நான் தூங்குற இடங்க, கேம்ப்ல தூங்குற இடம் பாடாவதியா இருக்கும். அங்க தூங்கிட்டு இருக்கிற உள்ள வந்தாங்க. தண்ணி தண்ணி தண்ணின்னு வந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க வெளில இருந்து வரீங்க, நாங்க இப்பதான் எந்திரிச்சிருக்கோம், நைட் எல்லாம் தண்ணி இல்லாம தவிச்சிருக்கிறோம், போய் வெளியில இருந்து எங்களுக்கும் தண்ணி கொண்டு வாங்க. சும்மா இருங்க மேடம் அப்படின்ட்டு தண்ணி பாட்டில் தேடுது அந்த அம்மா. ராத்திரியில ஒரு டீச்சருக்கு மருந்து சாப்பிடறதுக்கு தண்ணி இல்லைங்கிறதுனால வெளியில டீ கடையில போய் தண்ணி கிடைக்காம பால் கொண்டு வந்து பால்ல அந்த அம்மா வந்து மருந்து சாப்பிட்டுருக்காங்க. தண்ணி இல்லாம தவிக்கிற ஊர் தானே சென்னை. இரவெல்லாம் தண்ணி இல்லாம படுத்திருக்கிறோம். அந்த அம்மா வந்தது, அந்த வாட்டர் பாட்டில் இருக்கா, இந்த ஏதாவது இருந்திருந்தா மருந்து கூட தண்ணி இல்ல. அந்த அம்மா என்ன பண்ணிச்சிங்க, அந்த பால் வச்சிருந்த பாட்டில திறந்துச்சிங்க. நான் சொன்னேன், மேடம் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அது தண்ணி இல்ல அப்படிங்கிற. திறந்து கடகடன்னு குடிச்சிருச்சிங்க. புளிச்ச பால் ஊத்தி உவாத்துன்னு போய் உடம்பெல்லாம் பால் கொட்டி திரு 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 திருன்னு ஆடுது அந்த அம்மா. நான் சொன்ன, மேடம் சொன்னோம் இல்லையா, நீங்க வேற மேடம் சும்மா இருங்க, நான் பரீன் மேடம் சொல்றதை கவனிச்சுட்டே இருந்தேன்னா அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. எங்க தெரியுமா அங்க வலிச்சது? என் பேச்ச கேட்டதுனாலே ஆச்சு, கேட்காததுனால ஆச்சு. நம்ம குழந்தைகளும் நாமளும் அப்படிதான். எல்லாமே எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சொல்லுகின்ற சொல்லுங்க சொல்லுங்க. எங்க போனை வச்சுட்டு கேளுங்க, நான் சொல்றது சொல்லுமா, கேட்டுட்டாமா இருக்கிறேன். எங்க போனை வைங்க, நான் சொல்றது சொல்லுப்பா, நான் கேட்டுட்டாம்பா இருக்கிறேன். கவனிமா, கவனிச்சுதான் மேடம் இருக்கிறேன், சொல்லுங்க. சொல் ஒரு இடத்திலும் கவனம் ஒரு இடத்திலும் இருந்தால் சொல் நிற்கிறது, பொருள் போகிறது. கம்பன் சொல்லுவான்,